நடைப்பயிற்சி, அடுத்தது யோகாசனம், அளவான உணவு பழக்கம், இவைதான் நம் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கின்றது. அந்த வகையில் நம் விடையிலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. இதில் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் யோகாசன பயிற்சியை எளிய முறையில் நமக்கு சொல்லிக் கொடுக்க வருகிறார். பார்க்கலாம். என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சியில் அதிகாலை வேளையில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் இந்த யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முதல் நிகழ்ச்சியாக இது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதிகாலை வேளையில் தரப்படுகிறது. உலகம் முழுவதும் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள், தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கிறது. நாம் வேண்டிய ஆசனங்களை அதிலிருந்து எடுத்து நம் உடலுக்கு தக்கபடி அந்த ஆசனங்களை நாம் பழகிக்கொள்ளலாம். எத்தனையோ ஆங்கில புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள் எல்லாம் இன்றைக்கு வந்துவிட்டது. எல்லோருக்கும் ஆசிரியரிடம் சென்று பயில்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது. இந்த நிகழ்ச்சியை பார்த்தே நீங்கள் பழகலாம், புத்தகங்களை பார்த்து செய்யலாம். முடியாதவர்கள் நேரடியாக பயிற்சி சாலைகளுக்கு வந்து பழகலாம். இப்பொழுதெல்லாம் வெளிநாட்டினவர்கள் இந்தியாவுக்கு வந்து எங்கள் போன்ற பெரிய பயிற்சி சாலை நடத்துகிறவர்களிடம் வருடக்கணக்கில் தங்கி இருந்து பழகி அங்கே போய் அங்கே மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். இந்தியாவிலிருந்து யோகாசனம் பழகி கொண்டு வந்திருக்கிறவர்களுக்கு வெளிநாட்டில் வெகு விமர்சையாக அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். நிறைய சம்பளம் வாங்குகிறார்கள். கம்ப்யூட்டருக்கு மேலாக அவர்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம், தங்குமிடம், உணவு எல்லாம் வெளிநாட்டில் கொடுக்கிறார்கள். அந்த அளவுக்கு யோகாசன ஆசிரியர்கள் மதிக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு கூட நமது பிரதமர் மோடி அவர்கள் ஐநா சபையில் கூட இதை கொண்டு வந்து ஒரு உலக தினமாக யோகாசனத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நமது மோடி அவர்கள் கங்கணமாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே யோகாசனம் என்பது சாதாரணமான ஒரு விளையாட்டல்ல. மனித சமுதாயத்திற்கு மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை. அது ஒரு மதம் சார்ந்த கலை அல்ல. மனிதனை, எல்லா மனிதர்களுக்கும் ஆரோக்கியம் தேவைதானே. இன்றைக்கு உலகமெல்லாம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் இன்றைக்கு இதை ஒரு மதமாக ஏற்கவில்லை. மனிதன் வாழ்க்கைக்கு வழிமுறை என்று ஏற்றுக்கொண்டு ஆண்களும் பெண்களும் குவியலாக 24 மணி நேரமும் யோகாசன பயிற்சியாளர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரே யோகா சென்டருக்கு செல்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இன்றைக்கு நமது அரங்கிற்கு யூஜ் யோகா சென்டர் பூத்தங்கரையிலிருந்து மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். அதிலே ஆசிரியராக இருப்பவர்கள் யாதீஸ்வரி. நிறைய மாணவர்களை பயிற்றுவித்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் ஒரு அற்புதமான ஆசனத்தை, லகு கபோடாசனத்தை செய்யப்போகிறார்கள். லகு வஜ்ராசனம் என்றும் சொல்லலாம். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு லகு வஜ்ராசனத்தை மெதுவாக அமைதியாக செய்யுங்கள், பார்க்கலாம். பத்மாசனத்தை கலையுங்கள், வஜ்ராசனத்துக்கு வாருங்கள். தலையும் முதுகும் எந்த அளவுக்கு வளைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். ஆசனங்களிலே முதுகையும் வளைப்பது, வயிற்றுக்கு
முன்னால் குலைந்து வளைப்பது. முதுகெலும்புக்கும் வயிற்றுக்கும் தான் பெரும்பாலான ஆசனங்கள் இருப்பதை நாம் பார்க்கலாம். வயிற்றில்தான் பல பிரச்சனைகள் ஆரம்பமாகின்றது. இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். சத்தமாக மூச்சு இழுக்கணும். இந்த ஆசனம் மார்பை விரிக்கக்கூடிய ஆசனம். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக செய்ய வேண்டும். தொடை நரம்புகளெல்லாம் இழுக்கப்படுகிறது. மார்பகம் விரிக்கப்படுகிறது. கழுத்து நன்றாக வளைக்கப்படுகிறது. முதுகெலும்பு முழுமையாக வளைக்கப்படுகிறது. அதைத்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். உட்காருங்கள். உட்கார்ந்து நன்றாக மூச்சு இழுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது என் பக்கமாக திரும்பி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். திரும்புங்கள். என் அருமை நேயர்களே, பாருங்கள். இப்பொழுது பின்பக்கமாக இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டும். இவைகளெல்லாம் எளிமையான ஆசனங்கள். முடியாவிட்டால் யாராவது ஒரு உதவி கொண்டு கூட செய்யலாம். முதுபக்கம் தலையணையை வைத்து கொண்டு செய்யலாம். முதுகில் L4 L5 உள்ள இன்றைக்கு அதிகமான பிரச்சனைகள் டூ வீலர் ஓட்டுகிறவர்களுக்கும் உட்கார்ந்து கொண்டு வெகு நேரம் வேலை செய்கிறவர்களுக்கும் பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது. டிரைவர்கள் இன்னும் பிற நின்று கொண்டே மில்லிலே வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் L4 L5 பிரச்சனை, முட்டு வலி, முதுகுவலி எல்லாம் வந்து விடுகிறது. ஏன் சில பேருக்கு பிராங்கடிஸ், ஆஸ்மா, டிபி, ஹார்ட் பிரச்சனை இவைகளெல்லாம் வந்து விடுகிறது. இவைகளுக்கெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தின் மூலமாக தீர்வு காணலாம். குழந்தைகள் ஏதாவது ஒரு ஆசனத்தை செய்துவிட்டு போகலாம் என்று சொன்னனே, இந்த ஆசனத்தையாவது காலையில் ஒரு 2-3 முறை அவர்கள் நேரம் கிடைக்கவில்லை என்று சொல்லாமல் செய்துவிட்டு செல்வார்களே, ஆனால் அன்று முழுவதும் பள்ளியில் சுறுசுறுப்பாக அவர்கள் பாடங்களை கவனிப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். மெதுவாக எழுந்திருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் பல்வேறு நோய்களை நீக்கக்கூடியது. மார்பகம் விரியக்கூடிய காரணத்தினால் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தைராய்டு சம்பந்த பிரச்சனை, கழுத்திலே பின்னால் வளைகின்ற காரணத்தினால் கழுத்திலே ஸ்பாண்டிலைசிஸ் என்று சொல்வார்கள், கழுத்து எலும்பு தேய்ந்து விட்டது என்று சொல்வார்கள். அவைகளெல்லாம் நீங்கிவிடும். முதுகு பூரணமாக வளைக்கப்படுகின்ற காரணத்தினால் L4 L5 ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஹிப்பு வலி சில பேருக்கு வந்து விடுகிறது, தொடை பந்து கிண்ண முட்டில், அவைகளெல்லாம் நீக்கி ஆரோக்கியம் பெறுவதற்கு இந்த ஆசனம் நல்ல உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, என் அருமை பெரியோர்களே, நீங்கள் எல்லா தரப்பினரும் இந்த ஆசனத்தை காலையிலும் மாலையிலும் இந்த ஒரு ஆசனத்தை மேலாட்டி பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.